வணக்கம் நண்பர்களே. பிரேமலதா விஜயகாந்தின் கதை முடிந்தது. சேலம் மாவட்டத்தில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் திமுக ஆட்சியின் தவறை சுட்டிக்காட்டியிருப்பது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்க நிலையில் தமிழகத்தில் பிரச்சாரங்களும் தீவிரம் அடைஞ்சிருக்கு. அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசியல் கூட்டம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இந்த கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினும் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த கூட்டத்தில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் திமுக அரசை பற்றியும் அதன் செயல்பாடுகளை பற்றியும் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தினார். திமுக அரசின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிகள் மீது திமுக சுமத்தும் ஒரே குற்றச்சாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதும் போதைப்பொருள் பயன்பாடும் என இந்த கருத்தை ஆதரிப்பது போல இவர் பேசியது அங்கு சலசலப்பு ஏற்பட காரணமாக அமைஞ்சது. மேலும் தற்போது திமுக கூட்டணியின் வலதுகரமாக அண்ணனுக்கு தேமுதிக உள்ளது. எனவே பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டாலும் அதனை அவரது தங்கையாக நான் தட்டி கேட்பேன். எல்லா இடங்களிலும் சிசிடிவி நிறுவி பெண்களின் பாதுகாப்பை செய்ய சொன்னால் அண்ணன் உருவாக்கி தருவார் என கூறினார். அதே போல போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது எந்த ஒரு அரசுக்கும் சவால்தான். தமிழகத்தில் கண்டிப்பாக போதைப்பொருள் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என உறுதியாக தெரிவித்தார். அதே போல நடிகர் விஜயின் அரசியல் வருகையை மறைமுகமாக விமர்சனம் செய்த பிரேமலதா, அரசியல் என்பது அனுபவமும் பொறுப்புணர்ச்சியும் தேவைப்படும் தளம். புதிதாக அரசியலுக்கு வருபவர்கள் மக்களின் பிரச்சனைகளை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். வெறும் பிரபலத்தன்மை மட்டும் அரசியலில் வெற்றி பெற போதாது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதே நேரத்தில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்திய அவர் வரும் தேர்தலில் இந்த கூட்டணி மிக பெரும் வெற்றியை பெறும் என நம்பிக்கையும் தெரிவித்தார். 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறும் என உறுதியோடு அவர் பேசியது கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆதரவாளர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. சேலத்தில் நடைபெற்ற இந்த கூட்டம் தமிழக அரசியலில் புதிய திருப்பங்களை உருவாக்கும் முன்னோட்டமாகவே பார்க்கப்படுகிறது. அதற்கு முக்கிய காரணம் கூட்டணியில் இருந்தாலும் திமுகவின் தவறை சுட்டிக்காட்டும் விதத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பேசியது தான். இவரது இந்த புத்திசாலித்தனமான அணுகுமுறையை அரசியல் விமர்சகர்கள் வெகுவாக பாராட்டி வருகிறாங்க. ஆனால் திமுகக்குள்ள பயங்கர சலசலப்பு ஏற்பட்டது. காரணம், திமுகக்குள்ளேயே கூட்டணியில் இருந்து கொண்டு திமுகவை விமர்சிப்பது சரியில்லை என தற்போது சோசியல் மீடியாவில் இது வேகமாக பரவி வருது.